என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்க விஜய் நான் வரேன். போலி பட்டுப்புடவை மற்றும் இடைத்தரகர்கள் தடுக்க ஆட்சியர் மற்றும் துறை செயலாளர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடத்தப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கைத்தறி நெசவாளர்களுக்கு கூலி உயர்வு குறித்து நெசவாளர்களிடம் நேரடியாக கேட்டறிந்து அதில் சிலர் மோசமானது என்று சிலர் தேவையானது என்று கூறுகின்றனர். இதுகுறித்து முழு ஆய்வு நடத்தி முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும். கைத்தறியில் பட்டு சேலை மட்டுமல்லாமல் கைத்தறியில் வேறு விதமான பொருட்களை தயாரித்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. 2030 தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் ஜவுளி உற்பத்தியில் ஏற்றுமதியில் சிறந்து விளங்குவதற்காக பெரும் பங்காற்ற வேண்டும் என்பதற்காக கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் உள்ள பட்டு பூங்காவில் ஜவுளித்துறையுடன் சுற்றுலாத்துறை இணைந்து சுற்றுலா தலமாக மாற்ற குறைந்த ஆய்வு நடத்தப்பட்டது. நலிந்து வரும் பட்டு கூட்டுறவு சங்கத்தில் உள்ள நெசவாளர்கள் குறித்து கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. பணி முடிந்ததும் அவர்களின் வாழ்வாதாரங்களுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். கைத்தறி நெசவு தொழிலில் இளைஞர்களை கவரும் வகையில் புதிய தொழில்நுட்பங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் தலைமையில் இயங்கும் இந்த துறை நிச்சயம் நெசவாளர்களின் வாழ்வாதாரமும் தொழில் வளர்ச்சியும் இந்த அரசு மேற்கொள்ளும். இத்தனை ஆண்டுகள் இல்லாமல் இந்த ஆண்டு பொங்கலுக்கு வழங்கக்கூடிய வேஷ்டி சேலைகள் பொதுமக்களை கேட்டு வாங்கும் அளவிற்கு நல்ல தரத்தோடு வழங்கப்படும் என காஞ்சிபுரத்தில் உள்ள பட்டு பூங்காவில் ஆய்வு செய்த பின் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் விஜய் பாலாஜி பேட்டியளித்தார். இல்லை, கண்டிப்பாக சொல்லியிருக்கிறோம். அடுத்த முறை நாங்கள் வரும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர், செக்ரட்டரி சார், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கலந்தாய்வு போட்டு இந்த மாதிரி அந்த போலி பட்டு பதிவுகள், இடைத்தரகர்கள் இதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக க்ளீனாக என்னென்ன செய்ய முடியுமோ கண்டிப்பாக அதுக்கு உண்டான நடவடிக்கையை மேற்கொள்ளும். அதை தான் சார் இப்போ எல்லாமே ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லாமே இப்போ இது பண்ணிகிட்டு இருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் அதெல்லாம் சரி செய்ய முடியுமோ நிச்சயம் கண்டிப்பாக செஞ்சோம். இல்லை, அது சம்மந்தமாக தான் இப்போ அவங்கக்கிட்ட நான் கருத்து கேட்டிருக்கிறேன். அவங்க சில விஷயங்கள் திருப்தியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் நீடு கேட்டிருக்கிறாங்க. அந்த சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசிட்டு அது என்ன பண்ண முடியுங்கிறத மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிட்டு அதுக்கு தகுந்த நடவடிக்கை. எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஒரு சென்டர் உருவாக்குறதா முன்னாடி பேசியிருந்தாங்க. அது சம்பந்தமாக ஐடியா இருக்கா சார்? சரி, இப்போ தான் அவங்கக்கிட்ட என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத எல்லாமே கேட்டிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அவங்க என்ன தேவைகள் சொல்கிறாங்களோ, அரசுனால என்னென்ன அவங்களுக்கு வழிவகை செய்ய முடியுமோ அதை இன்னைக்கு கூட்டத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேசியிருக்கோம். அதாவது ஆங்கிலத்துல ப்ராடக்ட் டைவர்சிபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது வெறும் பட்டுனா பட்டு சேலை மட்டும் இல்லாம பட்டுல பல்வேறு பொருட்களை செய்யறது எப்படி, அதனால நமக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் எப்படி பிடிக்கலான்றத பத்தி இங்க டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த எஸ்பிவி இருக்கிறவங்களும் அதை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த முறையில் இனிமே அதுல ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட இலக்கு என்னன்னா 2030 காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டோட ஜவுளி எக்ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரும் பங்கு காஞ்சிபுரம் ஆட்ட வேண்டும்ன்ற அந்த நோக்கத்தோட நம்ம பயணிச்சிருக்கோம். அதனால அவங்களோட இன்னைக்கு அதை பேசியிருக்கோம். அதனால கண்டிப்பாக இந்த தொடர்ந்து இன்னைக்குன்னு இல்லை, நாங்கள் அடிக்கடி காஞ்சிபுரத்துல இது மாதிரி இங்க இருக்கிற ஸ்டேக் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடத்தி பல்வேறு விஷயங்களை காஞ்சிபுரம் வெறும் ஒரு டொமெஸ்டிக் சென்டரா இல்லாம ஒரு எக்ஸ்போர்ட் சென்டராகவும் இந்த குறிப்பிட்ட பட்டு பூங்காவை சுற்றுலாத்துறையோட சேர்ந்து ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாகவும் மாத்துறதுக்கான பல்வேறு அறிவுரைகளை இன்னைக்கு அமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்காங்க. காஞ்சிபுரத்துல பெரும்பாலான பட்டுக்கொண்டு சங்கம் நஷ்டத்துக்கு தான் போகுது. பேருக்கு தான் சங்கம் சேர்ப்பது. அதை எப்படி டெவலப் பண்ணுறது ஏதாவது உங்கள்கிட்ட? இல்லை, அதுதான் கணக்கு எடுத்துட்டு இருக்கிறோம். கணக்கெடுக்கும் பணி நடந்துட்டு இருக்குது. உண்மையான நெசவாளர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, சொசைட்டி மூலியமா இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்கும் பணி நடந்துட்டு இருக்குது. வெகு சீக்கிரம் அது முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க வாழ்வாதாரத்துக்கு என்ன தேவையோ இந்த அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். அதை தான் சொல்கிறேன். எல்லாமே இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. அவங்கள கவரக்கூடிய வகையில் அவங்களுக்கு என்னென்ன செஞ்சு அவங்கள இந்த துறைக்கு கொண்டு வர முடியும், கைத்தறிக்கு கொண்டு வர முடியுமோ அவங்களையெல்லாம் பண்ணணும்னு தான் இப்போ அறிவுறுத்தி இருக்கிறோம். நிச்சயம் கண்டிப்பாக இந்த மாண்புமிகு முதலமைச்சர் கீழே இருக்கிற இந்த அரசாங்கம் கண்டிப்பாக கைத்தறி நெசவாளர்களுக்கு உண்டான அரசாங்கம். நிச்சயம் அவங்க வாழ்வாதாரமும் இந்த தொழில் வளர்றதுக்கும் கண்டிப்பாக வழிவகை செய்யப்படும். பல்வேறு பொருட்கள் சொன்னீங்க, என்னென்ன பல்வேறு சார், நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ பட்டு சால்வை கைத்தறியில் செய்கிறதா இருக்கட்டும், ஹேண்ட்பேக் இருக்கும்,
பர்ஸ் இருக்குது, என்னென்ன டை இருக்குது, கோட்டு இருக்குது, கொடை கூட நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் அவங்கக்கிட்ட என்னென்ன விஷயங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சிடலாம். கடந்த ஆண்டு இல்லாத வகையில் மக்கள் வாங்கி வேணும்னு கேட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு தரத்தோட நல்லபடியாக வேஷ்டியும் சேலையும் இந்த அரசு கண்டிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி கண்டிப்பாக நல்ல சாரி வேஷ்டியாக கொடுப்போம். என் நெஞ்சில் குடியிருக்கும்